ஹாய், 2 நாள் இந்த டெல்லி நியூஸை பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் தான் இருக்குமா இல்லை வேறு எதுவும் கொடுங்கோல் ஆட்சியில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்கு. என்னடா இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்ற மாதிரி கண்ணு முன்னு பார்க்காம போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே என்னன்னா எல்லாம் தீவிரவாதிகள்லாம் இல்லை, எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட பேரண்ட்ஸு, அதுக்காக போராடுற மக்களை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாளாக வந்து இந்த நீட் எக்ஸாமுக்காக எதிர்வினையாக இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக ஆரம்பிச்ச போராட்டம்னா, லாஸ்டா அந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி திருப்பி ரீ எக்ஸாம் வச்சு நிறைய வேலை பண்ணாங்க. அதனால நிறைய ஸ்டூடெண்ட் சஃபர் ஆனாங்க. நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணாங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது நிறைய விஷயம் நடந்துச்சு. அதை பத்தி எந்த நியூஸ் சேனலும் அவ்வளோவா பேசல, யாருமே அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணல. அதுக்காகவே ஃபீல்டில் இறங்கி சோனம் வாங்சுக் ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாளா உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை 2 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டூடெண்ட் மேலேயும் சரி, அங்கிருந்த மக்கள் மேலேயும் சரி, ரொம்பவே வன்முறையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிருந்த போலீஸ். இது மாதிரி நம்ம பிளைண்டா போலீஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. மேலே உள்ள ப்ரெஷர் தாங்க முடியாம, இங்கே உள்ளவங்க ட்ரிகர் பண்ண தாங்க முடியாம அவங்க போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க. அது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம். இதுக்கு ஏன்னா எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணணும். அது என்னன்னா தனிப்பட்ட விதமா அவங்களுக்கான பிரச்சனைக்காக அவங்க யாருமே போராடலை. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இன்ஃப்ளூயன்சருமே தயவு செஞ்சு எல்லாத்தையுமே கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, இதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி வீடியோ போடலைன்னா வேற எதுக்காக நம்ம வீடியோ போட போறோம்? இதுக்கு மேல நமக்கு என்ன விஷயம் பெருசா ஆகிற போகுது? தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நீட்டை கேன்சல் பண்ணுங்க. இப்போ உள்ள எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கணும். எல்லாருமே இதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. தமிழ்நாடு மக்களை பத்தி நமக்கு நிறையாவே தெரியும். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா இன்னொரு ட்ரெண்டை பார்த்து அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால என்ன, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ட்ரெண்டாக்குங்க, பேசுங்க, இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்.